ஒரு ஃப்ளாப்பான ரெசிபி வந்து சூப்பரான ரெசிபிக்கு காரணமா இருந்ததுன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். என்னன்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். புரோட்டீன் பவுடர் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம தேவையான புரோட்டீன்ஸ் இதில இருக்குல்ல. இத கன்டென்ட் எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்து நான் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். பார்த்துட்டு இந்த மாதிரி சீட்ஸ் நீங்க வந்துட்டு கிரைண்ட் பண்ணும்போது ரொம்ப மிக்ஸிய வந்து ஃபுல்லா ஓட்டக்கூடாது. நீங்க அந்த டர்போ மோட்லயே போட்டு தான் நீங்க இந்த பவுடர் பண்ணணும். அப்பதான் அது ஃபைன் பவுடரா வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லாட் அப்படி வந்திருந்துச்சு. அழகா இருந்தது. பட் செகண்ட் லாட்ல வந்துட்டு நான் வேர்க்கடலை, பொரிக்கடலை, எள்ளு இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். பட் வேர்க்கடலை வந்து டூ மச்சா ஆட் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். அது வந்து ஃபைன் கிரானியூல்ஸ் ஆகல. ஃபைன் கிரானியூல்ஸ் ஆகாததுனால என்ன ஆச்சுதுன்னா, என் பசங்க வந்துட்டு பால்ல கலந்து குடிக்கும்போது குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா, அது வந்து ரொம்ப திட்டு திட்டா இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் இனிப்பு கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபி இன்னொரு நாள் ஷேர் பண்றேன். அந்த இனிப்பு கொழுக்கட்டை பண்ணும்போது, இனிப்பு கொழுக்கட்டையில வைக்கக்கூடிய பூரணம் இருக்குல்ல, தேங்காய், ஏலக்காய், சர்க்கரை இந்த பூரணம் வந்து மிச்சம் வந்திருந்துச்சு. சரி அடுத்த நாள் இனிப்பு கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணலான்னு ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சேன். யூஸ் பண்ணுற மாரி தெரியல. 2 டேஸ்க்கு மேல நம்ம ஃப்ரிட்ஜில வச்சு அத எப்படி குழந்தைங்களுக்கு குடுக்குறது? வேஸ்ட் பண்ணவும் மனசு இல்ல. சரி என்ன பண்ணலான்னு சொல்லும்போது, ரொம்ப எப்படி சொல்றது? மூளையில உதித்த திடீர் ஐடியா மாதிரி இந்த புரோட்டீன் பவுடர் வந்து ஃப்ரிட்ஜில பார்த்தேன். ஃப்ரிட்ஜில தான் நான் வச்சிருந்தேன். ஏன்னா, அவ்ளோ காஸ்ட்லியா எல்லாம் போட்டு பண்ணிட்டு அது கன்சியூம் ஆகல. வெளியில இருந்தா கெட்டு போயிருமான்னு தெரியலன்னு ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணியிருந்தேன். அப்ப அத எடுத்து சும்மா அந்த ப லெஃப்ட் ஓவர் தேங்காய் சர்க்கரை பூரணத்து கூட இந்த நட்ஸ் பவுடர் ஒரு 4, 5 டேபிள் ஸ்பூன் போட்டு உருட்டி குடுத்தா எல்லாரும் பையனும், பொண்ணும் "எனக்கு நல்லாயிருக்கு, எனக்கு நல்லாயிருக்கு. குடுங்க, குடுங்கன்னு" சண்டை போட்டு சாப்பிட்டாங்க. இந்த ஐடியா நல்லா இருக்கே! இத எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாம வச்சுட்டுருந்தேனே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஒவ்வொரு தடவ பண்ணும்போதும் ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி புரோட்டீனுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ பாதாம், பிஸ்தா மட்டும் புரோட்டீன் இல்லல்ல. நம்ம வீட்ல இருக்க மத்த புரோட்டீன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் உளுந்து ஞாபகம் வந்தது. கருப்பு உளுந்து வந்து யூசுவலா நான் களி கிண்டுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். சரி அத நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு உளுந்து எடுத்து நல்லா ஆ சட்டியில போட்டு வறுத்து அத வந்து பொடிச்சுட்டு, கருப்பு உளுந்து வந்து எத்தனை குவான்டிட்டி எடுத்தனோ, எவ்வளோ பெரிய கிளாஸ்ல கருப்பு உளுந்து எடுத்தனோ, 1 1/2 கப் எடுத்தேன் இந்த கிளாஸ்க்கு. அந்த 1 1/2 கப்புக்கு வந்து நான் வச்சிருந்த அந்த புரோட்டீன் பவுடர் ஏற்கனவே இருந்ததுல்ல, என்ன பண்ணுறதுன்னே தெரியாம வச்சுட்டுருந்தேனே, அந்த புரோட்டீன் பவுடரையும், அ இந்த கருப்பு உளுந்தையும் கலந்து, ம் அதுக்கு கூட இனிப்பு நம்ம எப்பவுமே இனிப்பு பண்ணும்போது, ஒரு கொஞ்சமா சால்ட் வந்துட்டு டேஸ்ட்ட பிளெண்ட் பண்ணுறதுக்கு, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணணும். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சமா சால்ட்டும் போட்டுட்டு, அந்த உளுந்தன் பவுடர் ஒரு 1 1/2 கப்பு, அப்புறம் அந்த புரோட்டீன் பவுடர் அது நெறையவே இருந்தது. அது ஒரு 1 1/2 கப்பு போட்டுட்டு, இனிப்பு கொழுக்கட்டைக்கு பண்ணுற மாதிரியே தேங்காய், சர்க்கரை, சர்க்கரைனா வெல்லம், தேங்காய், வெல்லம், அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அடுப்பில போட்டு வறுத்தெடுத்து வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு, கொஞ்சம் பைண்டிங்க்கு ஏன்னா இந்த சர்க்கரை, தேங்காய் பூரணம் மட்டுமே பைண்டிங்க்கு பத்துமான்னு தெரியல. அதனால உருக்கி வச்சிருந்த நெய்யையும் ஊத்தி, அத ஒரு பைண்டரா யூஸ் பண்ணி உருட்டி குடுத்தா சூப்பரா சாப்பிட்டாங்க பசங்க. அது ரொம்ப நல்லதும் கூட. நம்ம இப்போ நம்ம லேடீஸே வந்து மெனோபாஸ் பீரியட்ல இருப்பீங்க, 30ஸ்ல இருப்பீங்க, 2 டெலிவரி முடிச்சுட்டு இருக்கும்போது ஹேர் லாஸ்லாம் ரொம்ப இருக்கும். நீங்க சாப்பிட்டீங்கன்னா, தொடர்ந்து ஒரு 1 லட்டு, 2 லட்டு டெய்லி வச்சு சாப்பிடும்போது நமக்கு ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது. குழந்தைங்களுக்குமே வந்து ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸும் ஆச்சு. அவங்களுக்கு வந்து இதில வந்து வீட்ல செஞ்ச சுத்தமான தான் நான் வந்து ஊத்துனேன் இதில. அ அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது? ஒரு குட் ஃபேட். அதுவும் நல்லா இதாச்சுது. ஈஸியா செலவாச்சுது. உண்மைய சொன்னா ஒரு டப்பா நெறைய வச்சிருந்தேன். பட் டக்கு டக்கு டக்குன்னு செலவாயிடுச்சு. இதே அத புரோட்டீன் பவுடரா வச்சு பால்ல கலந்து குடுக்கலான்னு வச்சிருந்தேன்னா, அது அப்படியே தான் இருந்திருக்கும். நானுமே ஏன்னா ஃபர்ஸ்ட்டு டைம் பண்ணும்போது, "ரொம்ப நல்லாயிருக்கு மம்மி. கடையில வாங்குற மாதிரி இருக்கு." அப்படி இப்படின்னெல்லாம் அப்ரிசியேஷன் கிடைச்சதா, நமக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும்போது, இதில புதுசா ஏதாவது பண்ணலாம், இன்னோவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது பண்ணுவோம். அப்படி நான் ஆட் பண்ணுனது தான் அந்த வேர்க்கடலை. பட் அது வந்து ஒரு ராங் சாய்ஸ் கிடையாது. ஆனா, அத தனியா நான் அரைச்சிருந்திருக்கணும். அது டர்போ மோட்ல போடும்போது
ஈவன் தோ டர்போ மோடில் கூட அது எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் ஃபஸ்ட் அந்த நட்ஸை பண்ணும்போது எப்போவுமே டர்போ மோடில் தான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக மிக்ஸி 1ல் 2ல் 3ல் வச்சு அடிக்கும்போது எண்ணெய் பிரிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரை பவுடர் மாதிரி நமக்கு இருக்காது. ஒரு மாய்ஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். பாலில் கலந்து குடிக்கவும் நல்லா இருக்காது. நீங்கள் டர்போ மோட் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைன் பவுடராக சூப்பராக வந்துடும். பட் நான் வந்துட்டு வேர்க்கடலை ரொம்ப அதிகமாக சேர்த்ததுனால அது நல்லா வரல. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் இந்த ஃபெயிலியர் ப்ராடக்ட்லேருந்து சூப்பர் ஹிட் ரெசிபி பண்ணது. பை பாய்.